வணக்கம். ஆச்சிச்சொல் அகராதியில கே சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ சீரிஸ் பெண்டிங் இருக்கு. அது பார்க்கலாம் நடுவிலேயே. ஃபர்ஸ்ட்டா இங்க காவி அப்படிங்கிறது மிகு பனி வீழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பனி வீழ்ற காலத்தில நமக்கு சூடா ஏதாச்சும் குடிக்கணும்னு தோணும். அப்ப அந்த நேரத்தில காஃபி போட்டு குடிப்போம். அப்போ காவி அப்படின்னு அத ஞாபகம் வச்சுக்கோங்க காஃபிய. காவி அப்படின்னா பனி வீழ்ற காலத்தில போட்டு குடிப்போம். அப்ப மிகு பனி வீழ்ச்சி. அடுத்தது கபார் ரோக் அப்படின்னா மகிழுந்து தன்பாட்டு. கபார் ரோக் அப்படிங்கிறது மகிழுந்து தன்பாட்டு. இந்த கபாரோக்க கரோக்கி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கரோக்கி அப்படிங்கிறது ஏதோ ஒரு இசைய குறிக்கும். இசைனா என்னது? பாட்டு. இப்போ பாட்டு கேட்கும்போது மகிழ்ச்சியா இருக்கும். அப்ப கபரோக் அப்படிங்கிறது மகிழுந்து தன் பாட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கபுக் அப்படின்னா செம்மண்கல். கபுக் அப்படிங்கிறது செம்மண்கல். கச் கச்சாவ் அப்படிங்கிறது ஊக்கிசேவு. கச்சாவ் அப்படின்னா ஊக்கிசேவு. கடல்ச் அப்படிங்கிறது பிள்ளை மணத்தர் தான் கடல்ச். கடல்ச்னா பிள்ளை மணத்தர். காஃப் லூயி அப்படிங்கிறது செயல் நிறுத்தமாக. கைரோமோன் அப்படின்னா பயிரி மனவீச்சு தான் கைரோமோன். காஃப்லோயி அப்படிங்கிறது செயல் நிறுத்தமாக. கைரோமோன் அப்படின்னா பயிரி மனவீச்சு தான் கைரோமோன். கைவல்ய அப்படிங்கிறது தனிமை. கைவல்யங்கிறது தனிமை. நம்ம ஹிஸ்ட்ரியிலலாம் பார்த்துருப்போம். கைவல்ய நிலையடைதல் அப்படின்ட்டு. அப்போ கைவல்ய அப்படிங்கிறதுக்கு தமிழில் தனிமைன்னு அர்த்தம் போல். அடுத்தது கக்கரோஃபியோபோஃபியா அப்படின்னா தோல்வி அச்சம்னு சொல்லியிருக்காங்க. கக்கரோஃபியோபோஃபியா அப்படின்னா தோல்வி அச்சம். காலஜார் அப்படிங்கிறது கடுங்காய்ச்சல்னு சொல்லியிருக்காங்க. காலஜார் அப்படின்னா கடுங்காய்ச்சல் கொள்ளை நோய் வகை தான் காலஜார். காலியார்டு அப்படின்னா வீட்டு தோட்டம் தான் காலியார்டு. வீட்டு தோட்டத்தை காலியார்டுன்னு சொல்கிறாங்க. கலைடாஸ்கோப் அப்படிங்கிறது பலவண்ண காட்சி கருவி தான் கலைடாஸ்கோப். கலைடாஸ்கோப்னா நமக்கு தெரியும். பலவண்ண காட்சி கருவி. பன்னிற உருக்காட்டின்னு பேர் அதுக்கு. அடுத்தது காலியார்டு அப்படின்னா காய்கறி தோட்டம். இங்கே காலியார்டு அப்படின்னா வீட்டு தோட்டம்னு சொல்லியிருக்காங்க. இங்கே காய்கறி தோட்டம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது காலிஃபேட் அப்படின்னா ஆட்சி எல்லை தான் காலிஃபேட்டுங்கிறது ஆட்சி எல்லை. களஞ்சி அப்படின்னா கலோஞ்சி அப்படிங்கிறது கருஞ்சீரகம் தான் கலோஞ்சி. அடுத்தது கலோப்சியா அப்படின்னா மாயத்தோற்றம். களஞ்சி அப்படிங்கிறது கருஞ்சீரகம். கலோப்சியா அப்படிங்கிறது மாயத்தோற்றம். காலம் கலும்பாங்க் அப்படிங்கிறது பெரும் மரம் தான் கலும்பாங்க் அப்படிங்கிறது பெரும் மரம். காம் அப்படிங்கிறது படிவுத்திட்டை தான். காம் அப்படின்னா படிவுத்திட்டை. காம் அப்படிங்கிறது படிவுத்திட்டை. காமி டெரேஸ் அப்படிங்கிறது பனித்தரை தளம். காம்னா படிவுத்திட்டை. காம் டெரேஸ் அப்படின்னா பனித்தரை தளம் தான் காம் டெரேஸ். காம்ஸ் அப்படிங்கிறது பனிமேடு. காம்ஸ்னா பனிமேடு. இங்கே காம்னா படிவுத்திட்டை. அடுத்தது காமிடெரி அப்படிங்கிறது கடவுள் பண்பு தான் கடவுள் பண்பு. காமிகேஸ் அப்படின்னா கொடுந்தாக்கு தான் காமிகேஸ். கணக் அப்படிங்கிறது மரக்கணு தான் மரக்கணு. கணுன்னு வருது. அதை கணக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கணக்குனா மரக்கணு. கங்காரு அப்படின்னா பைமா தான் கங்காரு. கங்காரு கோட் அப்படிங்கிறது வன்பேச்சு குலாம் தீர்வு கங்காரு கோட். கங்காருனா பைம்பா. கங்காரு கோட் அப்படிங்கிறது வன்பேச்சு குலாம் தீர்வு. அதாவது கட்ட பஞ்சாயத்து தான் கங்காரு கோட்னு சொல்கிறாங்க. கங்கர் அப்படிங்கிறது ஓடைக்கல். சுண்ணாம்புத்தூள் தான் கங்கர். கங்கர் நூடுல்ஸ் அப்படிங்கிறது சுண்ணக்கற்கள். கங்கர் நூடுல்ஸ் அப்படின்னா சுண்ணக்கற்கள். காண்டிகோய் அப்படிங்கிறது ஆடல் வழிபாடு. காண்டிகோய் அப்படின்னா ஆடல் வழிபாடு. கலோனிசேஷன் அப்படின்னா வெண்களி மண்ணாக்கம் தான் வெண்களி மண்ணாக்கம். கலோனிசேஷன்ங்கிறது வெண்களி மண்ணாக்கம். காப்பஸ் அப்படிங்கிறது பருத்தி. காப்பஸ்னா பருத்தி. காப்பல் மெய்ஸ்டர் அப்படின்னா இசைக்குழு இயக்குனர் தான் காப்பல் மெய்ஸ்டர். கபோக் அப்படிங்கிறது இலவம் பஞ்சு. கபோக்னா இலவம் பஞ்சு. கபோக் ஆயில் அப்படின்னா இலவெண்ணெய். ஆயில் அப்படிங்கிறது ஒரு எண்ணெய் வகைன்னு தெரியும். இங்கே நெய்யை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கபோக் அப்படிங்கிறது இலவம் பஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கபோக் ஆயில்ங்கிறது இலவெண்ணெய். கபூட் அப்படின்னா முற்றிலும் அணிந்ததான் கபூட். கரபுரான் அப்படின்னா கரும்புயல் தான் கரபுரான் அப்படின்னா கரும்புயல். அடுத்தது கரீஃப் அப்படிங்கிறது முன்பருவ பயிர். காரிஃப் அப்படிங்கிறது முன்பருவ பயிர். நம்ம ஜியாகிரஃபியில் படிச்சிருப்போம். காரிஃப் அப்படிங்கிறது ஒரு பருவ காலம் அப்படின்ட்டு. காரிஃப் முன்பருவ பயிர். அடுத்தது கார்ஸ்ட் ஸ்ப்ரிங் அப்படின்னா குடைவு ஊற்று தான் கார்ஸ்ட் ஸ்ப்ரிங். காரியோ அப்படின்னா உட்கரு. காரியோஜெனிசிஸ் அப்படின்னா மரபணு உருவாக்கம். காரியோஜெனிசிஸ்ங்கிறது மரபணு உருவாக்கம். காரியோகிராம் அப்படின்னா உட்கரு வளையம் தான் காரியோகிராம். காரியாலஜி அப்படிங்கிறது மரபணு ஆய்வியல். காரியோ லிம்ப் அப்படிங்கிறது உட்கரு நீர். காரியோ லிம்ப்னா உட்கரு நீர். காரியோ மெர் அப்படிங்கிறது உட்கரு படி தான் காரியோ மெரி அப்படிங்கிறது உட்கரு படி. காரியோ டைப் அப்படின்னா உட்கரு வகை தான் காரியோ டைப். டைப்னா என்னது? வகை. அப்போ காரியோ டைப்னா உட்கரு வகை. இங்கே காரியோ அப்படின்னாலே உட்கரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். காரியோ டைப்பிங் அப்படின்னா மரபணு வகைப்பாட்டு படம் தான் காரியோ டைப்பிங். கட்டாபெட்டிக் விண்ட் அப்படின்னா இறங்கு காற்று பள்ளத்தாக்கு காற்று தான் கட்டாபெட்டிக் விண்ட் அப்படிங்கிறது இறங்கு காற்று பள்ளத்தாக்கு காற்று. அடுத்தது கட்டாபோலிசம் அப்படின்னா உயிரச்சத்தின் கட்டழிவு தான் கட்டாபோலிசம் அப்படிங்காங்க. கட்டா தெர்மோமீட்டர் அப்படின்னா குளிர் வெப்பமானி தான் கச்சா தெர்மோமீட்டர். குளிர் வெப்பமானிக்கு பேர் கட்டா தெர்மோமீட்டர். கச்சா அக்கௌண்ட் அப்படின்னா சிறு கணக்கு தான் கச்சா அக்கௌண்ட். கட்புட் அப்படிங்கிறது அழிவான. கட்புட்னா அழிவான.
கட்சன் ஜாமர் அப்படின்னா கடுங்கூச்சல், குழப்பம், மன அழுத்தம், தலைவலி தான் கட்சன் ஜாமர். கடுங்கூச்சல், குழப்பம், மன அழுத்தம், தலைவலி. அடுத்தது கயாக் அப்படின்னா பனிக்கடற்படகு. பனிக்கடற்படகு தான் கயாக் அப்படின்னு சொல்கிறாங்க. கயாக்னா பனிக்கடற்படகு. கீலேஜ் அப்படிங்கிறது தோணித்துறை வாடகை தான் கீலேஜ். கயாக்குங்கிறது பனி கடற்படகு. கீலேஜ்னா தோணித்துறை வாடகை. தோணித்துறை வாடகை தான் கீலேஜ். கீன் அப்படின்னா ஆர்வமிக்க கூரிய தான் என்னது கீன். கீப்னா வைத்திரு. கீப் இட் அப் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, வைத்திரு. அடுத்தது கீப் டிஸ்போசல் அப்படின்னா 3 ஆண்டு முடிவு தான் கீப் டிஸ்போசல். அடுத்தது கீப் த பால் ரோலிங். கீப் த பால் ரோலிங் அப்படின்னா செயல்கள் தொடர்ந்து நடக்கும்படி செய். செயல்களை தொடரச் செய் தான் என்னது கீப் த பால் ரோலிங். கீப் த பால் ரோலிங் அப்படிங்கிறது செயல்களை தொடர்ந்து நடக்கும்படி செய். செயல்களை தொடரச் செய். இங்கே கீப்புங்கிறது வைத்திரு அப்படிங்கிற அர்த்தம். கீனுங்கிறது ஆர்வமிக்க கூரிய. அடுத்தது கீப்பிங் இன் வியூ அப்படின்னா கவனத்திற்கொண்டு. கீப்பிங் இன் வியூ அப்படின்னா கவனத்திற்கு கொண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கீப்பிங் ரூம் அப்படின்னா காத்திருப்பு அறை தான் கீப்பிங் ரூம். கீப் ஷேக் அப்படிங்கிறது நினைவு பொருள். கெக்கு அப்படிங்கிறது சிறுமிடா தான் கெக்கு. கெல் அப்படின்னா ஹெல் அப்படிங்கிறது குடர்ஜவ்வு தான் கெல் அப்படிங்கிறது. கெலாய்டு அப்படின்னா பெருவடு. கெலாய்டுனா பெருவடு. இங்கே கெக்குனா சிறுமிடா. கெலாய்டுனா பெருவடு. கெல்ப் அப்படிங்கிறது மாநிற பாசி தான் கெல்ப்பு. கெல்சன் அப்படின்னா கப்பல் அடிக்கட்டை. கெல்சன் அப்படிங்கிறது கப்பல் அடிக்கட்டை. கெல்சன் அப்படின்னா கப்பல் அடிக்கட்டை. கெம்ப் அப்படின்னா முரட்டும் கம்பளி மயிர். கெம்ப் அப்படின்னா முரட்டு கம்பளி மயிர் தான் கெம்பு. கென் அப்படின்னா அறிவு வரம்பு தெரிந்துகொள் கண்ணு கெட்டும் தூரம் தான் என்னது கென். கென்னுங்கிறது அறிவு வரம்பு தெரிந்துகொள் கண்ணு கெட்டும் தூரம். கேந்திரியா வித்யாலயா அப்படின்னா கேந்திரியா வித்யாலயா அப்படிங்கிறது வட்டார கல்வியகம். கேந்திரியா வித்யாலயா. கென்னிங் அப்படிங்கிறது கவி வெளிப்பாடு தான் கென்னிங். கெனோஃபோஃபியா அப்படின்னா மீ வெற்றிடவச்சம். கெனோஃபோஃபியா அப்படின்னா மீ வெற்றிடவச்சம். மீ வெற்றிடவச்சம் கெனோஃபோஃபியா அப்படிங்காங்க. ஹைனோசிஸ் அப்படிங்கிறது உதிர்த்தல். ஹைனோசிஸ்னால் உதிர்த்தல். ஹென்ஸ்பெக்கிள் அப்படின்னா வெளிப்படையானதான் ஹென்ஸ்பெக்கிள். ஹென்டிஷ் ரேக் அப்படின்னா சுண்ணக்கற்கள் தான் ஹென்டிஷ் ரேக். கென்ட் லெட்ஜ் அப்படிங்கிறது கப்பல் இரும்பு பாலம் தான் கென்ட் லெட்ஜ். கெரனோஃபோஃபியா அப்படின்னா மின்னல் இடியச்சம் தான் கெரனோஃபோஃபியா. கெரக்டோமி அப்படிங்கிறது கதிர்வீச்சு கண் மருத்துவம். இங்கே கெரனோஃபோஃபியானா மின்னல் இடியச்சம், கெரக்டோமினா கதிர்வீச்சு கண் மருத்துவம். கெரட்டிட்டிஸ் அப்படிங்கிறது விழி வெண்படல அலர்ஜி தான் கெரட்டிட்டிஸ். அடுத்தது கெரட்டோ அப்படிங்கிறது கூரிலைமம் தான் கெரட்டோ. கெரட்டோடெர்மா அப்படிங்கிறது வன்தோல். கெரட்டோ அப்படின்னா கூரிலைமம். கெரட்டோடெர்மா அப்படிங்கிறது வன்தோல். கெரட்டோபதி அப்படிங்கிறது கருவிழி நோய் தான் கெரட்டோபதி. ஹெர்ப் அப்படிங்கிறது ஓரத்தடை தான் ஹெர்ப்பு. ஹெர்ப் இன்லெட் அப்படிங்கிறது ஏந்துக்குழி ஓர வடித்துளை தான் கெர்ப் இன்லெட். கெர்ப்புங்கிறது ஓரத்தடை தான் கெர்ப்பு. ப்ரொனவுன்சியேஷன் தப்பாக இருந்தால் சாரி. கெர்ப் அப்படிங்கிறது ஓரத்தடை. இங்கே கெரட்டோபதி அப்படின்னா கருவிழி நோய் தான் கெரட்டோபதி. அதே மாதிரி இங்கே கெரட்டிட்டிஸ் அப்படிங்கிறது விழி வெண்படல அலர்ஜி தான் கெரட்டிட்டிஸ். கெரட்டோபதி அப்படின்னா கருவிழி நோய். அடுத்ததாக கெப் இன்லெட் அப்படின்னா ஏந்துக்குழி ஓரவடித்துளை. கெர்ப் ஸ்டோன் அப்படின்னா நடைபாதை கல் தான் கெர்ப் ஸ்டோன். கெரல் அப்படிங்கிறது ஆல். கெர்ப்ளூயி அப்படிங்கிறது வறுமை. கெர்ப்ளூயினா வறுமை, பாவச்சி மாதிரி. ஹெர்ப்ளூயி அப்படின்னாலும் வறுமை தான். ஹெர்ப்புபிள் அப்படின்னா பதட்டம். ஹெர்ப்புபிள் அப்படிங்கிறது பதட்டம். ஹெர்ன் அப்படின்னா திரிகைக்கல் தான் ஹெர்னு. கெர்னல் அப்படிங்கிறது மையநிரல். கெர்னுனா திரிகைக்கல், கெர்னல் அப்படின்னா மையநிரல். கெர்னல் சைஸ் அப்படின்னா பருப்பு அளவு தான் கெர்னல் சைஸ். கெர்னிக்ட்ரஸ் அப்படிங்கிறது மூளை மஞ்ச நோய் வந்து கெர்னிக்ட்ரஸ் அப்படிங்காங்க. கெரோசின் அப்படிங்கிறது மண்ணெண்ணெய். கெரோசின்னா மண்ணெண்ணெய்னு தெரியும். ஹெர்மோகிராஃப் அப்படிங்கிறது தொலை மின்புயல் பதவி தான். கெரமோகிராஃப் அப்படின்னா தொலை மின்புயல் பதிவி. கெர்சே அப்படின்னா கம்பளி புடவை தான் கெர்சே. கீட்டோன் அப்படிங்கிறது கொழுக்காடியம் தான் கீட்டோன். கெட்டில் ட்ரம் அப்படிங்கிறது பறை முரசு தான் கெட்டில் ட்ரம்முனா நமக்கு முரசு கொட்டு அந்த மாதிரி தெரியும். ஹெட்டில் ட்ரம் அப்படிங்கிறது பறை முரசு. ஹெட்டில் ட்ரம்மர் அப்படின்னா முழகுபவர் தான் ஹெட்டில் ட்ரம்மர். ஹெட்டில் ஹோல்டர் அப்படின்னா கெண்டிப்பிடி. ஹோல்டர் அப்படிங்கிறது ஹோல்டு பண்ணி பிடிக்கிறது. ஹெட்டில் ஹோல்டர் அப்படிங்கிறது கெண்டிப்பிடி. கீனா திறவுகோல் வழிகாட்டும் குறிப்பு தான் என்னது கீனா திறவுகோல் வழிகாட்டு குறிப்பு. அடுத்தது கீ அட்வைசர் அப்படின்னா முதன்மை அறிவுரைஞர் தான் கீ அட்வைசர். கீபோர்டு அப்படின்னா விசைப்பலகை. கீ பாக்ஸ் அப்படிங்கிறது திறவு பெட்டி. கீபோர்டுனா விசைப்பலகைன்னு சொல்லியிருக்காங்க கீபோர்டு. அடுத்ததாக கீ பாக்ஸ் அப்படிங்கிறது திறவு பெட்டி. இங்கே கீ அட்வைசர்னா முதன்மை அறிவுரைஞர். அட்வைசர்னா யார்? அறிவுரை சொல்கிறாங்க. கீபோர்டு அப்படிங்கிறது விசைப்பலகை, சிஸ்டம்க்கு நம்ம யூஸ் பண்ணுற கீபோர்டு. அப்புறம் கீ பாக்ஸ்னா திறவு பெட்டி. கீ கார்டு அப்படிங்கிறது திறப்பு அட்டை தான் கீ கார்டு. கீ டிஸ்க் அப்படின்னா முதன்மை வட்டு தான் கீ டிஸ்க்குங்கிறது வட்டு. அடுத்தது கீ எலிமெண்ட் அப்படின்னா முதன்மை கூறு தான் கீ எலிமெண்ட் அப்படிங்கிறது கூறு, மூலக்கூறு அப்படின்லாம் சொல்லுவாங்க. கீ எலிமெண்ட் அப்படிங்கிறது முதன்மை கூறு.
கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னா சிறப்பு பண்புக்கூறுகள் தான் கீ ஃபீச்சர்ஸ். கீ கோல் சர்ஜரி அப்படிங்கிறது துளை அறுவை மருத்துவம் தான் கீ கோல் சர்ஜரி. கோல் அப்படிங்கிறது துளை. கீ இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னா முகாமையான குறியீடுகள் அடிப்படை தொழில்கள் இன்றியமையா தொழில்கள் தான் கீ இண்டிகேட்டர்ஸ். முகாமையான குறியீடுகள் அடிப்படை தொழில்கள் இன்றியமையாத தொழில்கள். கீ மேப் அப்படின்னா முதன்மை நிலப்படம் சிற்றளவான நிலப்படம் தான் கீ மேப்பு. கீ நோட் அப்படின்னா முதன்மை குறிப்பு இசை குறியீடு தான் கீ நோட். முதன்மை குறிப்பு இசை குறியீடு. அடுத்தது கீ நோட் அட்ரஸ் அப்படிங்கிறது நோக்க உரை தான் கீ நோட் அட்ரஸ். கீ பிளான் அப்படின்னா முதன்மை திட்டம் தான் கீ பிளான் முதன்மை திட்டம். கீ பாயிண்ட் அப்படிங்கிறது முதன்மை கருத்து. கீ ஸ்டோன் அப்படின்னா நடுவக்கல் மையக்கல் தான் கீ ஸ்டோன். ஹீ டு மேப் அப்படின்னா படவிளக்க குறிப்பு தான் ஹீ டு மேப். மேப் அப்படிங்கிறது நில வரைபடம். அதை வச்சு கீ டு மேப் அப்படின்னா படவிளக்க குறிப்பு. அடுத்தது கீ பாயிண்ட். இங்கே கீ பாயிண்ட்னா முதன்மை கருத்து. கீவேர்டு அப்படின்னா திறவுச்சொல் தான் கீவேர்டு. கீ ஸ்மாஷ் அப்படிங்கிறது எழுத்து தொடர்பு. கீ ஸ்மாஷ் அப்படிங்கிறது எழுத்து தொடர்பு. கீவேர்ட் அனலைசிங் அப்படிங்கிறது குறியீட்டு சொல்லாய்வு. ஹாடி அப்படின்னா கதர் கை நூலாடை தான் காதி. காதி அப்படிங்கிறது கதர் கை நூலாடை. கதர் கை நூலாடைனா கையால் நெஞ்ச நூலாடை. ஹாடி அட்வான்ஸ் அப்படின்னா கதர் முன்பணம் கை நூலாடை முன்பணம் அப்படின்னு இருக்காங்க. காக்கி அப்படிங்கிறது முரட்டு துணி தான் காக்கி. காரிப் கிராப் அப்படின்னா முன்பட்ட பயிர் முன் பருவ பயிர் தான் காரிப் கிராப். காரி கிராப்னா முன்பட்ட பயிர் முன் பருவ பயிர். ஹெட்டா ஆப்ரேஷன் அப்படின்னா யானை பிடிக்கும் முறை தான் ஹெட்டா ஆப்ரேஷன். ஹிட்மார்க்கர் அப்படின்னா மிசை பணியால் தான் ஹிட்மார்க்கர். கிபிட்ஸ் அப்படிங்கிறது விரும்பத்தகாத அறிவுரை தான் கிபிட்ஸ். கிபிட்சர் அப்படின்னா தலையீட்டாளர். கிபோஷ் அப்படிங்கிறது புறக்கணித்த முடிவு தான் கிபோஷ். கிக்குனா சுல்லாப்பு உதை. கிக்குனா உதைன்னு தெரியும். இன்னொரு வேர்டு வந்து சுல்லாப்புன்னு சொல்லியிருக்காங்க. கிக்அப் அப்படின்னா தொடக்கம். கிக்அப்னா தொடக்கம். கிக் ஸ்டார்டர் அப்படின்னா கிக் ஸ்டார்டர் அப்படிங்கிறது மிதி விசை தான் கிக் ஸ்டார்டர் மிதி விசை. கிக் பேக் அப்படின்னா கையூட்டு தான் கிக் பேக்கு. கிக் ஷா அப்படின்னா விளையாட்டு பொருள் தான் கிக் ஷா. கையூட்டு அப்படிங்கிறது கிக் கிக் பேக் அப்படின்னு இருக்காங்க. நமக்கு கையூட்டுனா லஞ்சம் அப்படின்ட்டு தெரியும். இங்கே கிக் பேக் அப்படின்னாலும் கையூட்டுன்னு சொல்லியிருக்காங்க. கிக் ஷா அப்படின்னா விளையாட்டு பொருள். கிக் ஸ்டார்ட் அப்படின்னா கிளப்பு மிதிகோல் தான் கிக் ஸ்டார்ட் கிளப்பு மிதிகோல். கிட்டிஸ் கார்னர் அப்படின்னா குழந்தைகள் ஆடையகம். மழலையர் ஆடையகம் மழலையர் பகுதி தான் கிட்டிஸ் கார்னர். கிட்ஸ்னா குழந்தைகள். கிட்டிஸ் கார்னர் அப்படிங்கிறது குழந்தைகளோட ஆடையகம் அல்லது மழலையர் ஆடையகம் மழலையர் பகுதி. ஹிட்டு அப்படிங்கிறது நட்பு சொல் தான் ஹிட்டு. ஹிட் ஃப்ளூயன்சர் அப்படின்னா வலைத்தள குளவி பயனர் தான் ஹிட் ஃப்ளூயன்சர். கிட் ஃப்ளூயன்சர்னா வலைத்தள குளவி பயனர். கிட்னாப் அப்படிங்கிறது கடத்திச்சொல் கடத்து தான் கிட்னாப். கடத்திச்சொல் கடத்து. கிட்னாப்பர்னா கடத்துபவர். கிட்னாப்பிங் அப்படிங்கிறது ஆள் கடத்தல் தான் கிட்னாப்பிங். கிட் ஸ்டஃப் அப்படிங்கிறது எளிய செயல் தான் கிட் ஸ்டப்பு. கிடல்ட் அப்படிங்கிறது குழந்தைமையாளர் மழலை மனத்தர் தான் கிடல்ட். அங்கே ப்ரீவியஸ் பேஜில் கடல்ட் அப்படின்னா பிள்ளை மனத்தர் அப்படின்னு படிச்சிருக்கோம். இங்கே கிடல்ட் அப்படின்னா குழந்தைமையாளர் மழலை மனத்தர். கெய்சல் குகர் அப்படின்னா வெடிமருந்து மண்ணு தான் கெய்சல் குகர். கிலிக் அப்படிங்கிறது எல்லையற்ற மகிழ்ச்சி தான் கிலிக். கெய்சல் குவர் அப்படின்னா வெடிமருந்து மண். கிலிக் அப்படிங்கிறது எல்லையற்ற மகிழ்ச்சி. கில் ஸ்விட்ச் அப்படிங்கிறது எந்திர நேர்ச்சி தடுப்பு விசை தான் கில் ஸ்விட்ச். கில்லாடர் அப்படின்னா படைத்தலைவை தான் கில்லாதர் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். கில்லாதர் அப்படின்னா படைத்தலைவன். கில்லர் அப்படின்னா கொலையாளி. கில்லர் லிட்டர் அப்படின்னா ஆட்கொல்லி குப்பை தான் கில்லர் லிட்டர். கில்லிக் அப்படிங்கிறது நங்கூரக்கல். இங்கே கில்லிக் அப்படின்னா எல்லையற்ற மகிழ்ச்சி. இங்கே கில்லிக் அப்படிங்கிறது நங்கூரக்கல். கில்லிக் ஃப்ரோஸ்ட் அப்படின்னா கில்லிங் ஃப்ரோஸ்ட் அப்படின்னா கொல்லும் முறைப்பணி தான் கில்லிங் ஃப்ரோஸ்ட்டு. கில் ஜாய் அப்படின்னா மகிழ்ச்சியை கெடுப்பவர் தான் கில் ஜாய். கில் அப்படிங்கிறது கில்லுனா கில் அப்படிங்கிறது கொலையாளி அப்படின்னு சொல்லுவாங்க. கில் ஜாய் அப்படிங்கிறது மகிழ்ச்சியை கெடுப்பவர். கிலோ கீ அப்படிங்கிறது சூளை அருகு தங்கிடம் தான் கிலோ ஜி அப்படிங்கிறது சூளை அருகு தங்கிடம். கில்ன் அப்படின்னா சுண்ணாம்பு காலவாய் சூட்டெடுப்பு செங்கற்சூளையை கில்ன் அப்படிங்காங்க. செங்கற்சூளையை கில்னு சொல்கிறாங்க. கில்ன் சிம்னி அப்படின்னா சூளை புகைப்போக்கி தான் கில்னு சிம்னி அப்படிங்கிறது சூளை புகைப்போக்கி. கில் ட்ரையிங் அப்படிங்கிறது சூளையில் உலர்த்தல். இங்கே சிம்னினா தெரியும், அந்த புகை போகிறதுக்கு மாதிரி இருக்கும், அதுதான் நினைக்கிறேன். கில் சிம்னி அப்படிங்கிறது சூளை புகைப்போக்கி. கில் ட்ரையிங் அப்படிங்கிறது சூளையில் உலர்த்தல். ட்ரை அப்படின்னா என்னது, உலர்த்துறது, வறண்டு போகிறது. அப்போ அதை ஞாபகம் வச்சு கில் ட்ரையிங் அப்படிங்கிறது சூளையில் உலர்த்தல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இங்கே கில் அப்படின்னா செங்கற்சூளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கிலோகிராம் அப்படின்னா ஐரச்சீரட்டை கிலோகிராம். ஐரச்சீரடை அப்புறம் கிலோகிராம் அப்படிங்காங்க. கிலோமீட்டர்னா ஐர மாத்திரி கிலோமீட்டர் அப்படிங்காங்க. கிலோவியோமீட்டர் அப்படின்னா ஐரி மின்னழுத்தமானி தான் கிலோவியோமீட்டர். கில்ச்சர் அப்படின்னா பனிச்செப்பம். கின் அப்படின்னா உறவினர் சுற்றத்தார். கின் அப்படிங்கிறது உறவினர் சுற்றத்தாருன்னு சொல்லியிருக்காங்க. கின் எக்ஸோகாமி அப்படின்னா புறமண உறவு தான் கின் எக்ஸோகாமி. கைனாஸ்தெட்டிக் பிஹேவியர் அப்படின்னா இயக்க அறிதிறன் தான் கைனாஸ்தெட்டிக் பிஹேவியர். கின்சின் அப்படிங்கிறது திருடர் குழுக்குறி. அதாவது கின்சின் அப்படின்னா திருடர் குழுக்குறி தான் கின்சின் அப்படிங்காங்க. ஹைண்ட் அப்படின்னா அன்பான இரக்கமான. ஹைண்டுனா அன்பான இரக்கமான.
இனம், கூலம், பொருள், வகை இது எல்லாமே ஹைண்டுங்காங்க. ஹைண்ட் பெர்ஸ் கைண்ட் பெர்சூ கைண்ட் பெருசல் ஹைண்ட் பெருசல் அப்படின்னா கனிவான தேர்ந்தாய்வு, கனிவான பார்வை தான் ஹைண்ட் பெர்சல். கனிவான தேர்ந்தாய்வு, கனிவான பார்வையை ஹைண்ட் பெர்சல் அப்படிங்காங்க. கிண்டர் கார்டன் அப்படின்னா மழலையர் பள்ளி, விளையாட்டு முறை பள்ளி தான் கிண்டர் கார்டன். கிண்டர் கார்டன் மெத்தட் அப்படிங்கிறது சிறுவர் விளையாட்டு முறை கல்வி தான் கிண்டர் கார்டன் மெத்தட் அப்படிங்காங்க. ஹைண்டில் அப்படின்னா அவா எழுப்பு, ஏற்று, கிளறு, தூண்டு, நெருப்பை கிளறு அப்படிங்கிறது ஹைண்டின்னு சொல்லியிருக்காங்க. அவா எழுப்பு அப்படின்னா ஆசை எழுப்பு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அடுத்ததாக ஏற்று, கிளறு, தூண்டு, நெருப்பை கிளறு. ஹைண்ட்லிங் அப்படின்னா பற்ற வைத்தல். ஹைண்ட்லிங் டெம்பரேச்சர் அப்படின்னா தூண்டு வெப்பநிலை. ஹைண்ட்லி அக்னாலேஜ் அப்படிங்கிறது அஞ்சல் பெற்றுக்கொண்டதை தெரிவிக்கவும் தான் ஹைண்ட்லி அக்னாலேஜ். ஹைண்ட்லி அக்னாலேஜ் அப்படின்னா ஒப்புகை அனுப்புக தான் ஹைண்ட்லி அக்னாலேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒப்புகை சீட்டு அப்படிம்பாங்க. அடுத்தது ஹைனஸ் அப்படின்னா அன்பு, இரக்கம், அருள் தான் ஹைண்ட்னஸ்ஸு. அடுத்தது ஹைண்ட் ரெட் அப்படிங்கிறது ஒரே மாதிரியான குருதி உறவுள்ள குருதி சுற்றம் தான் ஹைண்ட் ரெட் அப்படிங்கிறது. கைன்மேட்டிக்ஸ் அப்படிங்கிறது இயக்கவியல் தான் ஹைன்மேட்டிக்ஸ். ஹைனஸ்கோப் அப்படிங்கிறது படக்குழல் எதிர்மின்வாய் கதிர்குழாய் தான் ஹைனஸ்கோப். படக்குழல் எதிர்மின்வாய் கதிர்குழாய் தான் ஹைனஸ்கோப். ஹைனசிமீட்டர் அப்படின்னா அசைவியக்கமானி தான் ஹைனசிமீட்டர். ஹைனசிஸ் அப்படிங்கிறது தூண்டல் இயக்கம் தான் ஹைனசிஸ். ஹைனசோஃபோபியா அப்படின்னா அசைவு அச்சம் தான் ஹைனசோஃபோபியா. ஹைனட்டிக் அப்படின்னா இயக்கத்தின் இயக்கம் சார்ந்ததான் ஹைனட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது இயக்க ஆற்றல். ஹைனட்டிக்ஸ் அப்படிங்கிறது இயங்கியல் தான் ஹைனட்டிக்ஸ். இங்கே ஹைன்மேட்டிஸ் அப்படின்னா இயக்கவியல், ஹைனட்டிக்ஸ் அப்படின்னா இயங்கியல். அடுத்ததாக கிங் அப்படிங்கிறது அரசர், மன்னர். இதெல்லாம் நம்ம இந்த ஹைனசிஸ், ஹைனோசோஃபோபியா, ஹைனட்டிக் இதெல்லாம் நம்ம ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம். கிங் அப்படிங்கிறது அரசர், மன்னர். கிங் போல்ட் அப்படின்னா அரச அச்சாணி. கிங் கிராஃப்ட் அப்படின்னா ஆட்சித்திறம் தான் கிங் கிராஃப்ட். கிங்ஸ் ஆர்டர் அப்படின்னா அரசர் உத்தரவு, மன்னர் ஆணை தான் கிங்ஸ் ஆர்டர். கிங்டாம் அப்படின்னா மன்னராட்சிக்குட்பட்ட நாடு, முடியாட்சியின் கீழ் உள்ள நிலப்பகுதி தான் என்னது கிங்டாம். கிங் மேக்கர் அப்படிங்கிறது அரசர்களை உருவாக்கும் ஆற்றலுடையோர் தான் கிங் மேக்கர். அலுவலகங்களில் தேர்ந்தெடுத்து நியமிப்பவர் தான் கிங் மேக்கர். கிங் பின் அப்படின்னா ஒரு நிறுவனத்தின் மிக முகாமையானவர் தான் கிங் பின், ஒரு நிறுவனத்தோட மிக முகாமையானவர். கிங் போஸ்ட் அப்படின்னா நடுமரம் தான் கிங் போஸ்ட். கின் நியர் அப்படின்னா உறவினர். கின் அப்படின்னா உறவினர் அப்படின்னு படிச்சிருப்போம். இங்கே கின் நியர் அப்படின்னாலும் உறவினர். கின்ஸ் ஃப்ளோக் அப்படின்னா உறவினர் சுற்றத்தார். கின்ஷிப் அப்படிங்கிறது குருதி உறவு, நெருங்கிய உறவு தான் கின்ஷிப் அனலைசிஸ் அப்படின்னா உறவுமுறை பகுப்பாய்வு தான் கின்ஷிப் அனலைசிஸ். கின்ஷிப் பிஹேவியர் அப்படின்னா உறவுமுறை நடத்தை. கின்ஷிப் டெர்மினாலஜி அப்படிங்கிறது உறவுமுறை சொல் வழக்கு. கின்ஸ்மேன் அப்படின்னா உறவினர். கியோஸ்க் அப்படிங்கிறது தொலைபேசி கூண்டு, சிற்றங்காடி தான் கியோஸ்க்கு. கிப்ஸ்கின் அப்படிங்கிறது கன்றுத்தோல். ஸ்கின்னா என்னது தோல், கிப்ஸ்கின் அப்படிங்கிறது கன்றுத்தோல். கிர்டில் அப்படிங்கிறது உள்ளுடை தான் கிற்றில்னா உள்ளுடை. கிசான் கால் சென்டர் அப்படின்னா உழவர், அதாவது கிசான்னா இந்த உழவர். கிசான் கார்டுனா எனது உழவர் அடையாள அட்டை அந்த மாதிரி சொல்லலாம். கிசான் கால் சென்டர் அப்படின்னா உழவர் அலைமயம். கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னா உழவர் கடன் அட்டை தான் கிசான் கிரெடிட் கார்டு. கிஷ் அப்படிங்கிறது மிதப்பு கறி தான் கிஸ்ட் அப்படின்னா ஆண்டு நில தீர்வை தவணை. கிட்டுனா களப்பெட்டி, மூட்டை முடிச்சு பை, கருவி தொகுதி தான் என்னது கிட்டு பேக் அப்படின்னா ஆடை அணிமணி பை தான் கிட் பேக். கிட் பாக்ஸ் அப்படிங்கிறது கருவி தொகுதி பெட்டி தான் கிட் பாக்ஸ். கிச்சன் அப்படின்னா சமையலறை. கிச்சன் கேபினட் அப்படின்னா அதிகாரமில்லா கலந்தாய்வு குழு நடத்தும் ஆட்சி. உள்கரவு ஆட்சி, உள்கை ஆட்சி தான் கிச்சன் கேபினட் அப்படிங்காங்க. கிச்சன் கார்டன் அப்படிங்கிறது வீட்டு தோட்டம். கிச்சன் ஹெல்ப்பர் அப்படின்னா அடுக்களை உதவியாளர். கிச்சன் சிங்க் அப்படிங்கிறது சமையலறை கழுவு தொட்டி தான் கிச்சன் சிங்க்கு. கிச்சன் வேர் அப்படின்னா சமையல் கலன் தான் கிச்சன் வேர். கிச்சனர் அப்படின்னா சிறு அடுக்களை தான் கிச்சனர். கிச்சனட்டி அப்படின்னா சிறு சமையற்கூடம் தான் கிச்சனட்டி. ஹைட்னா காற்றாடி பருந்து தான் ஹைட்டுனா நம்ம பட்டம்னு படிச்சிருப்போம். இங்கே காற்றாடி பருந்துன்னு சொல்லியிருக்காங்க. ஹைட் பலூன் அப்படின்னா உளவு கூண்டு, படைத்துறை வேவு கூண்டு தான் ஹைட் பலூன். கித் அப்படின்னா உறவினர் நட்பு வட்டம்னா கித் அப்படிங்கிறது உறவினர் நட்பு வட்டம் தான் கித் அப்படிங்கிறது. கித் அண்டு கின் அப்படின்னாலும் உற்றார் உறவினர் சுற்றமும் நட்பும். கித் அண்டு கின் அப்படிங்கிறது உற்றார் உறவினர் சுற்றமும் நட்பும். கிட்லிங் அப்படிங்கிறது சிங்கக்குட்டி தான் கிட்லிங்கு. கிட்ஸ் அப்படிங்கிறது பகட்டு தோற்றம் தான் கிட்ஸுனா பகட்டு தோற்றம். கிட்டில் அப்படின்னா தீர்வு காணா சிக்கல் தான் கிட்டில். கூச்சமுள்ள தீர்வு காணா சிக்கல், அப்புறம் கூச்சமுள்ள. கிளாட்ச் அப்படிங்கிறது குமுகாய கூட்டம் தான் கிளாட்சு. கிளாட்ஸ்க்கு அப்படிங்கிறது பொய்யலர். கிளாட்சுனா குமுகாய கூட்டம். கிளாட்ஸ் அப்படிங்கிறது பொய்யலர். கிளாசன் அப்படின்னா உரத்த ஒலி எழுப்பு கருவி தான் கிளாசன். லெப்டோக்ராட்டிக் அப்படின்னா அரசியல் ஆற்றல் தான் லெப்டோக்ராட்டிக். லெப்டோமேனியா அப்படின்னா திருட்டூக்கம் தான் லெப்டோமேனியா. கிளட்ச் அப்படிங்கிறது ஒப்பேற்று. கிளட்ஜுனா ஒப்பேற்று. கிளட்ஸ் அப்படிங்கிறது முட்டாள் மாந்தன் தான் கிளட்ஸு. கிளைஸ்ட்ரோன் அப்படின்னா மின்கற்றை அலைவி தான் கிளைஸ்ட்ரோன், மின்கற்றை அலைவி. நாக் அப்படின்னா உத்தி, திறமை, நுட்பம் தான் நாக்கு. நாக்கர் அப்படின்னா கழிபொருள் வணிகர் தான் நாக்கர். நாக்கர்ட் அப்படிங்கிறது நாக்கர்ரெட் அப்படின்னா களைப்பான. நாக் அப்படிங்கிறது மரம் முடிச்சு. நாப் ஷேக் அப்படின்னா தோலிலான தோல்பை தான் நாப் ஷேக் அப்படிங்கிறது தோலாலான தோல்பை.
நாப்ஷாக் ஸ்ப்ரேயர் அப்படின்னா முதுகில் சுமக்கும் தெளிப்பான். நாப்ஷாக் டேங்க் அப்படின்னா நுரை கரைசல் தொட்டி தான் நாப்ஷாக் டேங்க், நுரை கரைசல் பெட்டி. க்னேவ் அப்படின்னா கடும் முரடன், நேர்மையற்றவன், கீழ்மை பண்பினன க்னேவ் அப்படிங்காங்க. க்னேவரி அப்படின்னா கயமை. க்னேவிஷ் கேரக்டர் அப்படின்னா கயமை குணத்தன். க்னேவிஸ் ஃபெல்லோ அப்படின்னா கயவன். க்னேவரி அப்படின்னா கயமை. க்னேவிஸ் ஃபெல்லோ அப்படின்னா கயவன். நீடிங் அப்படிங்கிறது கையால் பிசைதல், மாவு பிசைதல் தான் க்னீடிங். நீடிங் அண்ட் குவீசிங் அப்படின்னா பிசைதலும் பிழிதலும் தான் க்னீடிங் அண்டு குவீசிங். நீ அப்படின்னா முழங்கால் மூட்டு தான் நீ. நீடிங் அண்ட் குவீசிங் அப்படிங்கிறது பிசைதலும் பிழிதலும். நீடிங் அண்டு குவீசிங் அப்படிங்கிறது பிசைதலும் பிழிதலும். நீங்கிறது முழங்கால் மூட்டு. நீ பெண்ட் அப்படின்னா முழங்கால் வளைவு தான் நீ பெண்டு. நீ பெண்டிங் அப்படிங்கிறது முழங்கால் மடித்தல் தான் நீ பெண்டிங். நீ பென்ஸ் அப்படின்னா முட்டி வளைவுகள். நீ பூட் அப்படின்னா முழங்கால் மூடனி தான் நீ பூட்டு. நீ ப்ரீச்சஸ் அப்படின்னா கார் சட்டை தான் நீ ப்ரீச்சஸ். நீ டீப் அப்படின்னா முழங்கால் ஆழமுள்ள தான் நீ டீப்பு. நீ டீப் வாட்டர் அப்படிங்கிறது முட்டி அளவு நீர். நீ ஹேமர் அப்படின்னா முட்டி சுத்தி தான் நீ ஹேமர். ஹேமர் அப்படிங்கிறது சுத்தியல்னு தெரியும். நீ ஹோல் அப்படிங்கிறது முழங்கால் துளை. நீ ஜெர்க் அப்படின்னா சடுதி எதிர்வினை தான் நீ ஜெர்க்கு. நீட் அப்படின்னா பிசை. நீ டீப் அப்படின்னா முழங்கால் அளவு தான் நீ டீப். இங்கே முழங்கால் ஆழமுள்ளன்னு சொல்லியிருக்காங்க, இங்கே முழங்கால் அளவு. நீ ஹோல் டேபிள் அப்படின்னா கால் நீட்டி அமர்வு மிசை தான் நீ ஹோல் டேபிள். நீல் அப்படிங்கிறது மண்டியீடு. மண்டியிட்டு வணங்கு தான் என்னது நீல். நெப்பிசம் அப்படின்னா நெப்பிசம் அப்படிங்கிறது நீர் மருத்துவம் தான் நெப்பிசம். நெல் அப்படிங்கிறது தீக்குறியோசை. நெப்பிசம் அப்படின்னா நீர் மருத்துவம். நெல் அப்படின்னா தீக்குறியோசை. நிக் பாயிண்ட் அப்படிங்கிறது முறிவு புள்ளி. நிக்கர் அப்படின்னா குறுங்கார் சட்டை தான் நிக்கர். நிக் நாக் அப்படிங்கிறது குறுங்கவின் பொருள். நிக் நாக் அப்படின்னா குறுங்கவின் பொருள். நைஃப்னா கத்தி. நைஃப் எட்ஜ் அப்படிங்கிறது கத்தி விளிம்பு. நைஃப் எட்ஜ் சப்போர்ட் அப்படின்னா கூர்முனை தாங்கி. இப்போ நைஃப் அப்படிங்கிறது கத்தி, அதை வச்சு அது பக்கத்தில் என்ன வேர்டு வந்திருக்கோ அதை சேர்த்து படிச்சுக்க வேண்டியதான். நைஃப்னா கத்தி, நைஃப் எட்ஜ் அப்படிங்கிறது கத்தி விளிம்பு. நைஃப் எட்ஜ் சப்போர்ட் அப்படின்னா கூர்முனை தாங்கி. நைஃப் கிரைண்டர் அப்படின்னா சாணை பிடிப்பவர் தான் நைஃப் கிரைண்டர். நைப் பிரஸ்ட் அப்படிங்கிறது மிசை கத்தி தாங்கி தான் நைப் பிரஸ்ட், மிசை கத்தி தாங்கி. நைஃபிங் அப்படிங்கிறது கத்தி குத்து தான் நைஃபிங். நைட் அப்படின்னா அருள்மறவன் வீர பெருந்தகை தான் நைட். நைட் ஹுட் அப்படின்னா வீர திருத்தகை பட்டம் தான் நைட் வுட். நைட் வுட் நம்ம பாலிட்டியில் படிச்சிருக்கோம். ரவீந்திரநாத் தாகூர் தன்னோட நைட் வுட் பட்டத்தை வந்து திருப்பி கொடுத்துருப்பாரு அப்படின்ட்டு. வீர திருத்தகை பட்டம் தான் நைட் வுட். நைட் ஹுட்டு. அடுத்தது நைட்டேஜ் அப்படின்னா வீர திருத்தகையினர் தொகுதி தான் நைட்டேஜ். நிட் அப்படின்னா பின்னு வலைப்பின்னு தான் நிட்டு. நிட்டிங் அப்படிங்கிறது பின்னுதல் தான் நிட்டிங். பின்னுதல். நிட்டிங் அப்படின்னா பின்னுதல். நிட்டிங் நீடில் அப்படின்னா பின்னூசி. நீடில் அப்படிங்கிறது ஊசி, அப்போ நிட்டில் நீடில்னா பின்னூசி. நிட்டிங் ஒர்க் அப்படிங்கிறது பின்னல் வேலை. நாப் அப்படின்னா திருகு குமிழ் தான் நாப். நாப் ஷட்டர் அப்படின்னா குமிழ் மூடி. நாப் வெயிட் அப்படின்னா குமிழ் எடைக்கல் தான் நாப் வெயிட். நாக்னா இடி தட்டு மோது தான் நாக்கு. நாக் டவுன் அப்படின்னா அடித்து வீழ்த்தல், கை கலப்பு தான் நாக் டவுனு. நாக் நீஸ் அப்படின்னா தெற்றுக்கால் தான் நாக் நீஸ். நாக் ஆஃப் மோஷன் அப்படின்னா நிறுத்து அப்படிங்கிறத நாக் ஆஃப் மோஷன் சொல்லணும். நாக் அவுட் அப்படிங்கிறது வென்றதுக்கு தான் நாக் அவுட். அவனை நாக் அவுட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல, வென்று வீழ்த்து. நாள் அப்படிங்கிறது கடற்குன்று தான் நோல். நோஷ் அப்படின்னா சிற்றுணவு. நாட் அப்படிங்கிறது கடல் மைல், கடல் துறை, நீட்டல் அளவு, கடற்கல் தொலைவு, முடிச்சு. இதெல்லாமே நாட்டுன்னு சொல்லுவாங்க. நமக்கு நாட்டுனா முடிச்சுன்னு மட்டும்தான் தெரியும். நாட் நெட் அப்படிங்கிறது முடிச்சு வலை. நாட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது உயிர் முடிச்சு. நாட் ரைட்டிங் அப்படின்னா முடிச்செழுத்து. நாட்டிங் மெட்டீரியல் முடிச்சு பொருள். நாட்டிங் மெட்டீரியல்ஸ் முடிச்சிடும் பொருட்கள். நாட்டி ப்ராப்ளம் அப்படிங்கிறது தீர்க்க முடியாத சிக்கல், விளக்க முடியாத சிக்கல். நோனா அறிந்துகொள். நமக்கு தெரியுமா? நோ அப்படின்னா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். நோனா அறிந்துகொள். நோ ஹவு டெக்னிக்யூஸ் அப்படின்னா செய்முறை நுட்பங்கள். நோவபிள் அப்படின்னா அறிந்து கொள்ளத்தக்க. நோவி அப்படின்னா அறிந்தவர். நோ ஹவு அப்படிங்கிறது செயல்முறை நுண்ணறிவு, பயிற்சி திறமை. நோ ஹவு அப்படிங்காங்க. நோயிங் லிட்டில் அப்படின்னா சிறிதளவே தெரிந்த. நாலேஜ் அப்படிங்கிறது அறிவு. நாலேஜ் பேஸ் அப்படின்னா அறிவு தொகுப்பு. நாலேஜ் எரா அப்படிங்கிறது அறிவொளி. நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா பட்டறிவு. நாலேஜ் லீடர்ஷிப் அப்படிங்கிறது அறிவு தலைமை. நாலேஜ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது அறிவு மேலாண்மை. நாலேஜ் ஆஃப் ஸ்பெக்குலேஷன் அப்படிங்கிறது ஊக அறிவு தான் நாலேஜ் ஆஃப் ஸ்பெக்குலேஷன். நாலேஜ் சிஸ்டம் அப்படிங்கிறது அறிவு முறைமைகள். நாலேஜபிள் அப்படிங்கிறது அறிவார்ந்த, விளக்கம் தெரிந்ததான் நாலேஜபிள். நோன் அப்படின்னா அறிந்த, அறிமுகமான, தெரிந்ததான் நோனு. டீப் ப்ரீடேட்டர். நோன் டீப்ரீடேட்டர் அப்படின்னா கொடுங்கல்லன், அறிந்த கல்லன் தான் நோன் டீப்ரீடேட்டர். நக்கிள் அப்படிங்கிறது கை மூட்டு தான் நக்கிள். நக்கிள் போன் அப்படின்னா விரல் முட்டி எலும்பு தான் நக்கிள் போன். நக்கிள் டஸ்டர் அப்படின்னா முட்டி காப்பு தான் நக்கிள் டஸ்டர். நக்கிள் போன் அப்படிங்கிறது விரல் முட்டி எலும்பு. கோலிவுட் அப்படிங்கிறது திரையுலகம். சென்னை திரையுலகம் வந்து கோலிவுட். சென்னை திரையுலகம் கோலிவுட் அப்படிங்காங்க. கம்பூச்சா அப்படின்னா நொதி உணவு தான் கம்பூச்சா. கோமோர்பி அப்படிங்கிறது கதிரவ ஒளி வடிகட்டி தான் கோமோர்பி. கோனியாலஜி அப்படிங்கிறது தூசியல். கோமோர்பி அப்படிங்கிறது கதிரவ ஒளி வடிகட்டி. கோனியாலஜி அப்படிங்கிறது தூசியியல். கொண்டாகியான் அப்படின்னா பாடல் மனனம். கொண்டாகியான் அப்படின்னா பாடல் மனனம். கூக்கி அப்படிங்கிறது கோணல். வியன் மாந்தர் வந்து கூக்கி.
காப்போஃபியா அப்படின்னா சோர்வச்சம் தான் காப்போஃபியா. காப்பாஸ் அப்படிங்கிறது தனித்தெரிவோர். காப்ரோபோஃபியா அப்படின்னா சாண அச்சம் தான் காப்ரோபோஃபியா அப்படின்னா சாண அச்சம். காஃபோஃபியானா சோர்வச்சம். கொரா அப்படின்னா நீர்க்கோழி. கொரே கிராஸ் அப்படிங்கிறது பாய் கோரை தான் கொரே கிராஸ். கோரே ரூட் அப்படிங்கிறது கோரை கிழங்கு. அதாவது கொரே கிராஸ்னா பாய் கோரை. கோரை ரூட் அப்படின்னா கோரை கிழங்கு. கோஸ் அப்படின்னா தொலையலகு தான் கோசு. கோஷர் அப்படிங்கிறது தன்னியல்பான. கொத்வால் அப்படின்னா தண்டலாளர்னா கொத்வால்னா தண்டலாளர். அவுட்டவ் அப்படிங்கிறது தேவைக்காக பணிதல் தான் அவுட்டவ். ஹவுட்டவ் அப்படிங்கிறது தேவைக்காக பணிதல். அடுத்தது ராஸ்னோசம் அப்படின்னா செம்மண். ராஸ்னோசம்னா செம்மண். கிரீவி அப்படிங்கிறது திருவிழா அணிவகுப்பு தான் ரீவி, திருவிழா அணிவகுப்பு. கிரிக் அப்படிங்கிறது போர். கிரிப்டான் அப்படிங்கிறது மறைவியம். ஆவித்தனிமம் தான் கிரிப்டான், ஆவித்தனிமம். குடோஸ் அப்படின்னா பாராட்டு புகழ் சீர்த்தி அப்படின்னா குடோஸ். குக்ரி அப்படிங்கிறது பட்டாக்கத்தி தான் குக்ரி. குடோஸ்னா பாராட்டு புகழ் சீர்த்தி, குக்ரிங்கிறது பட்டாக்கத்தி. குல்ஃபி அப்படிங்கிறது உரைபால் கூம்பு குலைவு தான் குல்ஃபி உரைபால் கூம்பு குலைவு. குல் டெர்க்ரீஸ் அப்படிங்கிறது பண்பாட்டு வட்டம் தான் டெர்க்ரீஸ். கன்சைட் அப்படிங்கிறது கவின்மணி தான் கன்சைட். குச்சா அப்படிங்கிறது மண் சாலை தான் குச்சா. குவெல் அப்படின்னா முகமையாய் மகிழ் தான் குவெல். முகமையாய் மகிழ் அப்படிங்கிறது குவெல். வெற்றி அப்படிங்கிறது முணுமுணுப்பு. வெற்றி அப்படின்னா முணுமுணுப்பு. வெற்றினா முணுமுணுப்பு. குவாஷியர்கோர் அப்படிங்கிறது புரதக்குறை. அதாவது குவாஷியோர்கர் அப்படிங்கிறது புரதக்குறை நோய். நம்ம சயின்ஸில் வந்து குவாஷியோர்கள் மராஸ்மஸ் அப்படின்ட்டு படிச்சிருப்போம். குவாஷியோர்கள் அப்படிங்கிறது புரதக்குறை நோய். கியானைஸ் அப்படிங்கிறது மரக்காப்பு பூச்சி தான் கியானைஸ். கைலைக்ஸ் அப்படின்னா தண்டு கிண்ணம் தான் கைலைஸ். கிமட்டாலஜி அப்படிங்கிறது அலைவேகவியல். கீமோகிராம் அப்படிங்கிறது இயங்கல் வரைவி. கிமட்டாலஜினா அலைவேகவியல். கீமோகிராம் அப்படிங்கிறது இயங்கல் வரைவி. கீமோகிராஃப் அப்படிங்கிறது அலைவரைவி. கியோடில் அப்படிங்கிறது கூர்மையானதான் கியோடில் அப்படின்னா கூர்மையான. ஹைபோசோலியோசிஸ் அப்படிங்கிறது கூன் முதுகு. கிப்போசிஸ் அப்படின்னா கூனல். கிப்போசிஸ்ங்கிறது கூனல். ஹைபோசோலியோசிஸ் அப்படிங்கிறது கூன் முதுகு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆச்சுச்சொல் அகராதி கே வரிசை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு 10 பேஜ் தான் என்னவோ இருக்குது. அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஷார்ட்கட் வந்து இருக்காது. நீங்கள் வந்து ஷார்ட்கட்டோடு படிச்சுட்டு ரிவிஷனுக்காக வேணால் அந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.